லெப்பர்சின்னு சொல்லக்கூடிய அந்த குஷ்ட வியாதின்னு சொல்லுவாங்க, தொழுநோய். அந்த தொழுநோய் வந்தவங்களாமே ஆக்சுவலி இங்கே வந்து மலை ஈஸ்வரன் மேலே மல்லீஸ்வரர்னு சொல்லி மேலே வந்து மல்லீஸ்வரர் இருக்கிறாரு. இந்த மல்லீஸ்வரர் வந்து இருக்கிற அந்த இடத்துல வந்து மேலே வந்து அங்கே மேலே மலையினுடைய டாப்பில் வந்து மல்லீஸ்வரர் இருக்கார். அங்கே வந்து போகும்போது வியாதி சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில் கிடைத்த இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு போய் பச்சிலை எல்லாம் பறிச்சுட்டு போய் அங்கே ஈஸ்வரன் இடத்துல வழிபாடு நடத்திட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு கீழே போட்டு சும்மா தண்ணி தெளித்து கொட்டி அதெல்லாம் ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு 48 நாள் சாப்பிட்ட பின்னால் இவங்க வியாதியெல்லாம் க்யூர் ஆகி போனவங்களாம் இந்த வரலாறுலாம் இருக்குது இந்த மலையில். அதனால் இப்படிப்பட்ட வரலாறு படைத்த இந்த மலைக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் நிறைய அங்கே வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு இரவு இங்கெல்லாம் தங்கி இருந்திருக்கோம். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, இரவு நேரத்தில் இந்த மலையில் ஒரு அதிசயம் நடக்கும். பார்த்தா ஒரு சஞ்சீவி காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சஞ்சீவி காற்று ஒரு 11